ஸோ வீடியோக்குள்ள போகும்போது ஒரே ஒரு விடயத்தை நம்ம சொல்லிக்கிறோம். என்ன அப்படின்னா, என்னடா இவன் விஜய் டிவி ஆளு இப்ப ஜீ தமிழை பத்தி பேசுறான் அப்படின்னு நினைக்க வேணாம். நம்ம எப்பயுமே உண்மையை பேசுவோம். உண்மையை பேசுறதான் உண்மையான விடயங்கள் எதிர்காலத்துல அதே மாதிரி நடக்க முடியும். அந்த ரீதியில இந்த வீடியோல பல உண்மைகள் பேசப்படும். சரிங்களா? முதலாவது விடயம் ஒட்டுமொத்த இலங்கை மக்கள், இலங்கையில் இருப்பவர்கள், இலங்கையில பிறந்து இப்ப வெளிநாடுகள்ல புலம்பெயர்ந்த உறவுகளா பல உறவுகளை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவரது மனநிலையிலும் இருப்பது ஜீ தமிழை பற்றியது. அப்படின்னா முதலாவது பெரியதொரு ஹேட்ஸ் ஆஃப், அடுத்தது கைதட்டல்கள். காரணம் என்ன அப்படின்னா, பொதுவா எனக்கு தெரிஞ்சு நான் அறிந்த வரைக்கும் இப்ப வெளிநாட்டு போட்டியாளர்கள் ஒரு நாட்டில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்றாங்க அப்படின்னா அது டைட்டில் வின் பண்ணது அப்படி என்பது பார்ப்பது ரொம்ப அரிதா இருக்கும். அந்த ரீதியில இலங்கை போட்டியாளர்கள் ஒரு வேற நாட்டில் நடக்கிற, முக்கியமா இந்தியாவில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு டைட்டில் அடிச்சது அப்படின்னா அது கில்மிசா அவர்கள், யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கில்மிசா அவர்கள் ஜீ தமிழ் நடத்தின சரிகமப்பா அந்த ஒரு சீசன்ல இப்படியான விடயம் எனக்கு தெரிஞ்சு இதற்கு முதல் இலங்கை போட்டியாளர்கள் இன்னொரு நாட்டு டிவி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு டைட்டில் அடிச்சது இதுதான் முதல் தடவை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒன்று. அடுத்தது தொடர்ச்சியா இலங்கை போட்டியாளர்களுக்கு வாய்ப்புகளை எந்த டிவியும் இது வரைக்கும் கொடுக்கல. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் கூட, விஜய் டிவியோட பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா சீசன் 3ல லாஸ்லியா மரியநேசன் அவர்கள், தர்ஷன் அவர்கள் வந்தாங்க. லாஸ்லியா மரியநேசன் அப்படின்னா சொல்லைக்குள்ள கூட அவங்களுடைய அந்த மோமெண்ட், அவங்களுடைய மரியநேசன் சார் அவர்களுடைய வருகை, லாஸ்லியா அவர்கள் அழுதது, அவங்களுடைய அம்மா அழுதது, அப்ப அவங்களுடைய தங்கை அப்படின்னு அந்த மோமெண்ட் தான் கண்ணுக்குள்ள நிற்குது. அதே நேரத்தில் நிறைய அவங்க பிக் பாஸ்ல பேசினபடி எங்கள் இலங்கை ஓம் என்ற வார்த்தை பல வெளிநாடுகள்ல இளைஞர்கள் தாண்டி ட்ரெண்டாக வச்சது அப்படின்னா லாஸ்லியா அவர்கள். இலங்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, என்னை போல் அழகா இருக்கும், என்னுடைய முகத்தை போல் அழகா இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க லாஸ்லியா அவர்கள். அந்த அளவுக்கு அவங்க இலங்கையை நேசிக்கிறாங்க அப்படி என்பதான் அர்த்தம். ஃபர்ஸ்ட் நம்மளை மோட்டிவேட் பண்ணணும், நமக்கு நம்மளை கைதட்டணும், அப்பதான் அடுத்தவங்க நம்மளுடைய உழைப்பை பாராட்டணும் என்று நம்மளால நினைக்க முடியும். நம்மள ஒரு பொருட்டா மதிக்கல அப்படின்னா அடுத்தவங்க எப்படி மதிப்பாங்க? சோ அப்ப லாஸ்லியா மரியநேசன் அவர்கள் எந்த அளவுக்கு அவங்களையும் சரி, அவங்களுடைய தாய் நாட்டையும் சரி, மக்களையும் சரி நேசிக்கிறாங்க அப்படி என்பது இப்ப பல பேரால புரிந்து கொள்ள முடியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீசன் 6ல ஜனனி குணசீலன் அப்படின்றவங்க, ஏடிகே அப்படின்றவரு. சோ ஜனனி குணசீலன் ஒரு சரித்திர சாதனையை படைத்தாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு வந்த தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள், உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள், தளபதி விஜயண்ணா அவர்கள், தல அஜித் அண்ணா அவர்கள், இப்படியான நபர்கள் டிவியில பார்க்க முடியும், பக்கத்துல நிற்க முடியுமா, நேர்ல பார்க்க முடியுமா, ஒரு ஆட்டோகிராஃப் வாங்க முடியுமா, ஒரு செல்ஃபி எடுக்க முடியுமா அப்படின்னு இந்த பொண்ணு என்ன அப்படின்னா அவங்களுடைய முதலாவது படமே தளபதி கூட. இவ்வளத்துக்கும் தளபதி வீட்டாருக்கு பிடித்த பிக் பாஸ் 6 தமிழ் போட்டியாளர் ஜனனி குணசீலன் அப்படின்ற மாதிரி பேரை எடுத்தவங்க. சோ அப்ப அந்த அளவுக்கு சரித்திரம் சாதனை பண்ணவங்க தான் ஜனனி குணசீலன் அவர்கள், இலங்கை யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர்ல பிரியங்கா அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு வந்திருந்தாங்க. சோ இப்படி விஜய் டிவியும் போட்டியாளர்களை, இலங்கை போட்டியாளர்களை உள்ளுக்குள்ள இறக்கி இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சியில தொடர்ச்சியா ஜீ தமிழை போல பண்ணல. இனிமேல் விஜய் டிவியும் பண்ணும். இந்த சீசன் 9ல இலங்கை போட்டியாளர்கள் பிக் பாஸ்ல எதிர்பார்க்கலாம் அப்படின்றது இதுல நம்ம இந்த பேச்சை பேசியிருக்கோம். கண்டிப்பா பல பேர் பார்ப்பாங்க. சோ இது உண்மையை பேசக்குள்ள பல நல்ல விடயங்கள் நடக்கும் என்ற ரீதியில இந்த விடயத்தை சொல்லிக்கிட்டு ஜீ தமிழுக்கு அகைன் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் போட்டுட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ள போறது சரிகமப்பா சீசன் 5 இலங்கை போட்டியாளர்கள். ஒருவர் நினைச்சேன், இருவர். அவங்க பண்ண தரமான சிறப்பான சம்பவங்கள். பொதுவா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்ச்சியை பற்றி நான் பாக்குறேன், அதை பேசுறேன். உங்க கூட அதை ஒருத்தர் பார்த்தாலும் சரி, 10 பேர் பார்த்தாலும் சரி, இல்ல அப்படின்னா என்னுடைய ஹிக்கஸ்ட் வியூ டனிஸ் வியூல 1,83,000 பேர் பார்த்தது. சரி, அப்படி 1,00,000க்கு மேல பல பேர் மக்கள் பார்த்தாலும் சரி, நான் சொல்ற விடயங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரீதியில ஒரு மோட்டிவேட் பண்ணணும், பயனுள்ள ரீதியா இருக்கணும். எனக்கு மட்டும் இல்லாம நான் செலவழிக்கிற நேரத்துக்கு மட்டும் இல்லாம அதை பார்ப்பவர்களுக்கும் ஒரு ரீதியில பயனா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அந்த ரீதியில சரிகமப்பா சீசன் 5 நான் அந்த எபிசோட பார்க்கக்குள்ள 2 இலங்கை போட்டியாளர்கள் இருவரிடமுமே பல பாடங்கள், பல வழிகள், பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள், பல ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள், நிறைவேறுமா அந்த ஆசைகள் அப்படின்ற ரீதியில பாடங்களை அதை பார்க்கக்குள்ள, அவங்களுடைய பேச்சுக்களை கேட்கக்குள்ள, அவங்களுடைய பாடங்களை பார்க்கக்குள்ள அந்த ஏக்கங்களை புரிய முடிஞ்சுது. அந்த ரீதியில இந்த இருவரை பற்றிய சரிகமப்பா சீசன் 5 நிகழ்ச்சி, ஜீ தமிழோட நிகழ்ச்சியை பற்றி பேசுறதுல பெருமைப்பட்டுக்கிட்டு அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சரிகமப்பா சீசன் 5ல அம்பாறையை சேர்ந்த சபேசன் அவர்கள் செலக்ட் ஆயிருக்காங்க.
அவருடைய பாடல் அருமையா இருந்துச்சு. அவருடைய பாடலை விட அந்த இளைஞரோட கண்ணுல வந்து ஏக்கங்கள் தெரிஞ்சுது. ஏக்கங்கள், கஷ்டங்கள், ஆசைகள், போராட்டங்கள் அப்படின்ற ரீதியில கனவு நிறைவேறுமா, கனவு முடிஞ்சிருமா, மறுபடியும் ஒரு வெளியேற்றம் இருக்குமா அப்படின்ற ரீதியில அவருடைய முகத்தை பார்க்கக்குள்ள, அவர் நிற்கைக்குள்ள அதை வந்து உணர முடிஞ்சுது. சரியா? அப்படி இருக்கக்குள்ள அவர் செலக்ட் ஆயிட்டார் அப்படின்னதுக்கு அப்புறம் அந்த இளைஞர் பண்ண மொமெண்ட் இருக்கு பாருங்க, கல் நெஞ்சக்காரரை கூட கண்ணீர் வடிக்க வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு மனிதருக்கு ஒரு வெற்றி கிடைக்குமா, ஒரு ஆசை நிறைவேறுமா, இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி இங்க வந்திருக்கோம், சும்மா இல்ல கடன் வாங்கி அது வாங்கி அப்படி ஒரு இடத்துக்கு நம்ம பயணிச்சு வந்திருக்கோம், ஒரு வெற்றி, ஒரு செலக்ஷன் அப்படின்னுக்குள்ள அவருடைய அந்த துடிப்புகள் அது வந்து அவர் பண்ண அந்த மொமெண்ட்ல வந்து தெரிய வந்தது. அப்ப ஜட்ஜஸ் வந்து அவருக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களை புரிஞ்சு கொள்ள முடியுது, அவங்களே சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச அசானி அவர்கள் இந்த சரிகமபால அசானி அவர்களுக்கு வந்து செலக்ட் ஆன அந்த தருணங்களுக்கு அப்புறம் இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் அப்படி என்பது என்னுடைய இது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம சபேசன் அவர்களுடைய வாழ்க்கையில சொன்ன பல விடயங்கள், அதை பற்றி எனக்கு ஒரு மாற்று கருத்து ஒன்று இருக்கு, நான் அதை பிறகு சொல்றேன். அப்படி சபேசன் அவர்கள் தெரிவானது எனக்கு சந்தோஷம். வாழ்த்துக்கள் சபேசன். கண்டிப்பா இப்ப கில்மிசாவை போல நீங்களும் ஒரு சாதனை படைக்கணும் அப்படி என்பது என்னுடைய வாழ்த்துக்கள். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படி என்பது. தொடர்ச்சியா இந்த நிகழ்ச்சியை பற்றிய அப்டேட் என்னுடைய டர்னிங் ஸ்டாக் சேனல்ல தொடர்ந்து வரும். சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் நான் எதிர்பார்க்கிற நபர் சுவிஸ்ல இருந்து, இலங்கையில பிறந்து ஜாழ்ப்பாணத்துல பிறந்து சுவிஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்க நபர் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காரு. அவரும் தெரிவாயிருக்காரு. அப்ப அவர் தெரிவானதுக்கு அப்புறம் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, அவரால் தொடர முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவருடைய அந்த காலம் முடிஞ்சிடும், திரும்ப சுவிஸுக்கு போயிடணும். நான் நினைக்கிறேன் ஏதாவது வேலை விடயமா வந்திருப்பாரா இல்ல ட்ரிப்பா வந்திருப்பாரா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அவர் செலக்ட் ஆயிட்டாரு. அவர் வந்து சொன்ன விடயம் அதுதான் எனக்கு வந்து ஒரு கவலையா இருந்தது, அதிர்ச்சியா இருந்தது. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு டிவி ஏதாவது பண்ணி அவருடைய காலத்தை நீடிக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா இப்படியான வாய்ப்புகள் பல பேர் இயங்கி கொண்டிருக்காங்க. அவரில் பல பேர் தங்களை பார்க்கிறாங்க. பல பேர் வந்து சொந்த நாட்டை விட்டு, சொந்த ஊரை விட்டு, வெளிநாடுகள் இருந்து அவங்களுடைய ஆசைகள், கனவுகள் நிறைவேறாத அப்படின்னு 40 வயதை கடந்தாலும், 50 வயதை கடந்தாலும், 60 வயது, 70 வயது, 80 வயதுல கூட, போன மாட்டி கூட 70 வயது பாட்டி வந்து யாழ்ப்பாணத்துல நடந்த ஒரு இந்த சரிகமபா தேர்வு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அப்படி வயதுகள் தாண்டினாலும் ஆசைகள் நிறைவேறாத அப்படின்னு பல பேர் பிரசாந்த் அப்படின்ற அந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சுவிஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த இளைஞரோட முகத்துல தங்களை பார்க்கிறாங்க. அப்ப அவருக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துற டிவியும் சரி, நிகழ்ச்சி தொகுப்பாளர்களும் சரி, அவருடைய அந்த இருப்பிட அந்த காலத்தை நீடிச்சு அவருடைய வெற்றிகள் இந்த போட்டியில தொடரணும் அப்படி என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. அது எப்படி நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. பார்ப்போம் இனி வரும் நாட்கள்ல என்ன நடக்குது அப்படி என்பது. சரிங்களா? சோ இந்த வீடியோல நான் சொல்றது சரிகமபா சீசன் 5ல இலங்கையில பிறந்த இருவர், ஒருத்தர் அம்பாறை சபேசன் அவர்கள், இன்னொருத்தர் வந்து பிரசாந்த் சுவிஸ்ல இருப்பவர். இவங்க 2 பேருமே தெரிவா இருக்காங்க, செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்களுடைய குரல்களும் சரி, பாடுகின்ற விதமும் சரி அருமையா இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பல பேருக்கு பாடமா இருக்கு. நெவர் எவர் கிவ் அப். சரிங்களா? 1000 பேர் உன்னால முடியாது, 1 லட்சம் பேர் உன்னால முடியாது, 10 லட்சம் பேர் நீ தோத்துட்ட அப்படின்னு சொன்னாலும் நீயா அதை அக்செப்ட் பண்ற வரைக்கும் உன்னை யாராலையும், உன்னுடைய கனவுகளை யாராலும் உடைக்க முடியாது, தடுக்க முடியாது அப்படி என்பது இந்த இளைஞர்கள் மறுபடியும் காமித்திருக்கார்கள் அப்படி என்பதான் என்னுடைய பார்வை. மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. பொதுவா ஒரு நிகழ்ச்சியில ஒரு நபருடைய நீடிப்பு காலத்தை வந்து அவங்களுடைய திறமை, அவங்களுடைய குடும்ப பின்னணியை தாண்டி சோசியல் மீடியால இப்போ கடந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு 14-15 வருஷமா, ஒரு 10 வருஷமா வைங்க, இந்த சோசியல் மீடியா வந்து பயங்கரமா ஒரு செல்வாக்கு கொடுக்குது. ஒருத்தருக்கு இருக்கிற சப்போர்ட், அவங்கள மக்கள் கொண்டாடுறாங்க, அவங்களுக்காக அந்த நிகழ்ச்சியை பாக்குறாங்க, எந்தெந்த நாடுகள்ல இருந்து பாக்குறாங்க. ஏன்னா வெளிநாடுகள்ல இருந்து ஒரு நிகழ்ச்சி ஒரு நபருக்காக பார்க்க டிஆர்பி வந்து அதிகரிக்கும். சோ அப்படி அந்த மக்கள் ஆடியன்ஸோட சப்போர்ட் வந்து ஒரு நபருடைய நீடிப்பு காலத்தை ஒரு நிகழ்ச்சியில வந்து செல்வாக்கு செலுத்துது. அந்த ரீதியில சபேசனும் சரி, பிரசானும் சரி தகுதியான நபர்கள். அவர்களுக்கான ஆதரவை மக்கள், புலம்பெயர்ந்த உறவுகள் நீங்கள் கொடுக்கணும் அப்படி என்பது நம்மளுடைய ஒரு விருப்பம். நான் என்னுடைய சைட்ல இருந்து, என்னுடைய சேனல்ல இருந்து அவங்கள பத்தி அப்டேட்டை கண்டிப்பா கொடுத்து கொண்டிருப்பேன். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்தது வந்து சபேசன் அவர்கள் வந்து விடயத்துல வந்து அவர் ஒரு படித்த பட்டதாரி. அவர் வந்து சொன்னது என்ன அப்படின்னா, வேலை வாய்ப்பு 5 வருஷமா கிடைக்கல அப்படின்ற மாதிரி. பொதுவா அவருடைய அந்த தரப்பு இப்ப எல்லாமே வந்து நம்ம இருக்கிற இடத்துல வச்சு நம்மளுடைய வேலையை வந்து பார்த்துக்கலாம், சோசியல் மீடியாவில் நிறைய உழைக்கலாம். எனக்கு வந்து நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்,
சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அது எனக்கு பிடிக்கல. கொரோனாவால் என்னோட வாழ்க்கை நான் ஆசைப்பட்ட மாதிரி ஆச்சு. நான் யூடியூபுக்குள்ள வந்தேன். யூடியூப் அப்படின்னைக்குள்ள யூடியூப்ல நிறைய இருக்கு. நம்ம வீடியோ போடுறது இருக்கு, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இருக்கு, நம்ம கூகுள்ல பிளாக்கிங் வந்து பண்ணலாம், புரோக்கரா வந்து வரலாம், ஆர்டிகல் வந்து எழுதலாம், எல்லாத்துக்குமே வந்து காசு டாலர்ஸ். சரிங்களா? ஸோ அப்ப நம்ம வந்து இப்ப பழைய மாதிரி ஒரு 15 வருஷத்துக்கு முதல் மாதிரி கம்பெனியா தெரியணும் அப்படி என்பது இல்லை. நம்ம கிட்ட நான் என்னுடைய யூடியூப் ஆரம்பித்தது ஒரு 23,500 ரூபா போனை வச்சுதான். அதை வச்சு நான் பல லட்சங்கள் 4 வருஷத்துல கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 40, 30, 35 லட்சத்துக்கு கிட்ட நான் ஏர்ன் பண்ணிருப்பேன். 4 வருஷம் 8 மாசத்துக்கு கிட்ட. சரியா? அப்ப நம்ம வந்து 4 சேனல் நான் வச்சிருக்கேன். சோ அப்ப இது வந்து இது ஒரு மோட்டிவேஷனுக்காக நான் மக்களை சொல்றேன். சரிங்களா? அப்ப நம்ம வந்து வேலை வந்து அடுத்தவங்க கிட்ட நம்ம இப்ப இருக்க காலத்துல நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. நம்ம வந்து நம்மளே நம்ம திறமையா சோசியல் மீடியால காமிச்சா அதை பார்த்து நம்மளை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு எக்கச்சக்கமான நல்ல உறவுகள் இருக்காங்க. முக்கியமா புலம்பெயர்ந்த உறவுகள், இலங்கையை சேர்ந்த புலம்பெயர்ந்த உறவுகள் பல பேரை தூக்கி விட்டுருக்காங்க, பல பேரை நல்லா வச்சிருக்காங்க, பல பேரோட திறமைகளை பல பேருக்கு அறிய வச்சிருக்காங்க. சோ அப்ப இப்ப சபேசனை போல பல இளைஞர்கள் இருப்பீங்க, படிச்சு போட்டு என்ன பண்றேன்னு தெரியல, வேலை கிடைக்கிறேன்னு தெரியல, ஆசைப்பட்டது நடக்கலன்னா ஜஸ்ட் சோசியல் மீடியா இந்த டிக்டாக் உதவாது. அதுல இருந்து எதுவுமே வர முடியாது. பல நாடுகள் அது தடை. சரியா? சோ அப்ப யூடியூப்ன்றது பெரியது ஒரு பொக்கிஷம். அது நீங்க உங்களுடைய திறமையை காமிக்கக்குள்ள சரியான முறையில நீங்க உங்களுடைய திறமையை காமிக்கக்குள்ள யூடியூபோட ரூல்ஸுக்கு அமைவாக காமிக்கக்குள்ள பல மக்கள் பார்வையில அது உங்களை கொண்டு போகும். பல மக்கள் உங்களை பல பேருக்கு தெரியப்படுத்துவார்கள். அதே நேரத்துல நீங்க செலவழிக்கிற நேரம் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி வருமானங்களை வந்து யூடியூப் வந்து தரும். யூடியூப் மூலம் உழைக்கலாம், கூகுள்ல ரைட்டிங் மூலம் வந்து உழைக்கலாம். வேற சில நாடுகள்ல வந்து இலங்கையில இந்த மாதிரி இலங்கையில இல்லைன்னு நினைக்கிறேன், நியூயார்க் நினைக்கிறேன், ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல கூட உழைக்கலாம். சரிங்களா? மானிட்டைசேஷன் பண்ணலாம். ட்விட்டர்ல கூட போடுகின்ற ட்வீட்டுக்கு வந்து காசு இருக்கு. அப்ப சோசியல் மீடியால உங்களுடைய திறமைகளை நீங்க காமிக்கக்குள்ளேயே நீங்க இருக்கிற இடத்தையே நீங்க வந்து ஒரு ஆபீஸா மாற்றலாம். சரிங்களா? நீங்க யாருக்கு கீழே ஒர்க் பண்ணாமல நீங்களே உங்களுக்கு முதலாளியா இருக்கலாம். சோ அதனால இன்னொருத்தங்களுடைய கம்பெனிகளை தேர்றதோ இல்ல இன்னொருத்தருடைய தயவுல நம்ம வந்து வேலை கிடைக்குமா இல்லையா இருக்குன்னு விட்டுட்டு ஒரு 6 மாசம் 5 மாசம் சோசியல் மீடியால உங்களோட உழைப்ப போடுங்க, ஹார்ட் ஒர்க்கா இருங்க, டெடிகேஷனா இருங்க. கண்டிப்பா அது உங்களை எங்கேயோ கொண்டு போகும். இது என்னுடைய வாழ்க்கை அனுபவத்துல நான் வந்து சொல்லிக்கிறேன் மக்களை. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு சபேசன் அவர்கள் இன்னைக்கு இந்த ஜீ தமிழ் மேடையில் இருக்க முக்கியமான ஒரு காரணம் சோசியல் மீடியா. அதுல அவருடைய முகம், அவருடைய குரல், அவருடைய பாடங்கள் வந்தபடியால் தான் இன்னைக்கு ஜீ தமிழ் கண்ணில் பட்டு இல்ல இப்படி பல மக்களுக்கு இவர் யாருன்னு தெரிஞ்சு அப்படியான அதிசயங்கள் வந்து நடந்திருக்கு. சரிங்களா? சோ அதனால திறமை உள்ளவர்கள், அறிந்தவர்கள், குக்கிங் மூலமும் சரி, பாடல் மூலமும் சரி, இல்ல ராமா பண்றது மூலமும் சரி, இல்ல என்ன போல இப்ப ரிவ்யூ பண்றது, பேச்சு பண்றது, ஏதாவதுலயும் சரி உங்களுடைய விருப்பங்களை, உங்களுடைய ஆசைகளை, திறமைகளை சோசியல் மீடியால போடுங்க. அதை உங்களுடைய தொழிலாக்குங்க. வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னுடைய அனுபவம் பேசுது. சரிங்களா? மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.